நம சிவாய. வணக்கங்க மாஸ்டர். நான் திருப்பூர்லேருந்து சுஜாதா பேசுகிறேங்க மாஸ்டர். இப்போ ரேக்கி கிளாஸ் அட்டன் பண்ணேங்க மாஸ்டர். நீங்கள் சொன்ன மாதிரி பிராணசக்தியை வானத்தில் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க மாஸ்டர். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் பார்த்தேங்க மாஸ்டர். ஏற்கனவே அந்த அனுபவம் எனக்கு இருக்குதுங்க மாஸ்டர். எப்படின்னா வானத்தை பார்க்கும்போது பகலில் நட்சத்திரம் தெரியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேங்க மாஸ்டர். ஆனால் மதியத்தில் தான் அப்படி நல்லா ப்ளூ கலரில் வானம் இருக்கும்போது நான் பார்ப்பேங்க மாஸ்டர். பார்க்கும்போது எனக்கு அப்படியே சின்னதாக ஸ்பார்க் மாதிரி அந்த ஊசி முனையில் இருக்க அளவு தாங்க மாஸ்டர். ஆனால் அது ஒரு பளிச்சுன்னு நிறைய வந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்து பக்கம் வரைக்கும் என் கண்ணுக்கு பக்கத்தில் வரைக்கும் நான் அதை பார்த்துருக்கேங்க மாஸ்டர். அது வந்து வெள்ளை கலரில் மட்டும்தாங்க மாஸ்டர் தெரிஞ்சது. எனக்கு வேறு எந்த கலர்லேயும் தெரிஞ்சது இல்லைங்க மாஸ்டர். அது நான் ரொம்ப அதை ரசித்து பார்ப்பேங்க மாஸ்டர். அழகாக நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அது நான் ரொம்ப விரும்பி அதை டெய்லியும் பார்க்க ஆரம்பித்தேங்க மாஸ்டர் ஒரு காலத்தில். அப்புறமேட்டு அது அப்படியே விட்டுட்டேங்க மாஸ்டர். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அதுதான் பிராணசக்தியா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க மாஸ்டர். ஆனால் எனக்கு கலராக தெரியலங்க மாஸ்டர். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கருப்பு கலரு தெரிஞ்சதுங்க மாஸ்டர். அதனால் இது பிராணசக்தியான்னு எனக்கு தெரியலங்க மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். உங்களை குருவாக அடைஞ்சதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணேன்னு தெரிலங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க மாஸ்டர். அப்புறம் நான் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த ஆறாவை செக் பண்ணுறேங்க மாஸ்டர். ஆனால் எல்லாருக்கும் அந்த பிராண உடலை பார்க்கும்போது 2 இன்ச் அது வெள்ளையாக தாங்க மாஸ்டர் தெரியுது. வேறு கலரில் எனக்கு தெரியலங்க மாஸ்டர். பேக்ரவுண்டு ஒயிட் கலர் அப்படின்றனால எனக்கு தெரியல என்னன்னு தெரிலங்க மாஸ்டர். நீங்கள் பிளாக் கலரில் தான் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொன்னீங்களேங்க மாஸ்டர். அது எனக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ஒயிட் கலரில் தான் தெரியுதுங்க மாஸ்டர். அதே மாதிரி உங்கள் வீடியோ பார்க்கும்போது காலண்டருக்கு கூட ஆறாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களாங்க மாஸ்டர். அதனால் நான் அப்பப்போ காலண்டரு கண்ணாடி இதெல்லாம் பார்ப்பேங்க மாஸ்டர் உங்கள் வீடியோ கேட்டதுலேருந்து. அப்போ அதிலெல்லாம் பார்க்கும்போது அதுக்குமே நான் பார்த்துருக்கேங்க மாஸ்டர். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க மாஸ்டர். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். உங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றிங்க மாஸ்டர். அப்புறம் யாருக்காவது ஆராய்ச்சி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் உடம்புல அப்படியே ஊசியால் குத்துற மாதிரி இருக்குங்க மாஸ்டர். நிறைய குத்திக்கிட்டே இருக்குங்க மாஸ்டர். கன்னம், காது, இது மாதிரி நிறையா கைகள் இது மாதிரி குத்திக்கிட்டே இருக்குங்க மாஸ்டர். அது குத்திக்கிட்டே இருக்கனால அதை நம்ம அப்படியே தடவிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க மாஸ்டர். அது எப்பயும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குமா? அது வெளியில் போனாலும் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது சங்கடமாக இருக்குல்ல மாஸ்டர். வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் தெரியல. கோயிலுங்களுக்கெல்லாம் போனால் ஏற்படும். அது ஒரு புல்லரிப்பாக இருந்துச்சுங்க மாஸ்டர் கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சி செக் பண்ணும்போது பார்க்கும்போது அப்படியே குத்துதுங்க மாஸ்டர். சின்ன ஊசியால் வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி குத்துதுங்க மாஸ்டர். நிறைய குத்துதுங்க மாஸ்டர். சும்மா இருந்து ஆராய்ச்சி செக் பண்ணால் கூட இல்லைங்க மாஸ்டர். சும்மாவே இந்த மாதிரி நிறைய டைம் சும்மா இருக்கும்போதுமே குத்திக்கிட்டே இருக்குங்க மாஸ்டர். வேறு ஒன்றும் இல்லைங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ